ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹோம் தேட்டரோட ரிவ்யூ வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனி பிராண்டில் 600 வாட்ஸில் டால்மி ஆடியோ சப்போர்ட்டோட ஒரு ஹோம் தேட்டர் ரிவ்யூ போட்டிருந்தோம். இப்போ அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்கில் 725 வாட்ஸில் டால்மி அட்மாஸ் சப்போர்ட்டோட இருக்கிற இந்த ஜெப்ரானிக் 9850 மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டோட பாக்ஸில் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றத போட்டிருப்பாங்க. அண்ட் தென் இது கூட என்னென்ன சப்போர்ட் இருக்குன்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமா நான் அந்த ஜெப்ரானிக் ஹோம் தேட்டரை வாங்குறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டால்மி அட்மாஸ் சப்போர்ட் அண்ட் தென் 725 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். வேற எந்த பிராண்டாலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்கவே முடியாது. ஆனால் ஜெப்ரானிக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து கொஞ்சம் மட்டமாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உள்ள இருக்கிற அந்த பஞ்சுமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி வந்துடுச்சு தூக்கும் போது. அண்ட் தென் சரி உள்ள எதுவும் இருக்காதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கர் மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக பெண்ட் இருந்தது. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். அதிகபட்சம் நீங்கள் நேரில் இந்த ஹோம் தேட்டர் வாங்குறீங்க அப்படின்னா பேக்கிங்லாம் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இந்த பேக்கிங் உள்ளாரே பார்த்தீங்கன்னா 2 சேட்டலைட் ஸ்பீக்கருமே செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அடிஷனல் இவங்களே கொடுக்குறாங்க. இந்த மாடல் ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 பேஸ் பார் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பேஸ் பாரும் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் தருது. மேக்ஸிமம் பாண்டிச்சேரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக் மாடல் மட்டும் ஹோம் தேட்டர் கிடைக்கிறது கிடையாது ஆஃப்லைனில். ஆன்லைனில் மட்டும்தான் நிறைய கிடைக்குது. ஸோ ஒரு சில கடைகளில் வந்து ஆஃப்லைனில் வித்துட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா எலக்ட்ரானிக்ஸ்ன்ற ஒரு ஷாப்பில் தான் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த சப்வூஃபரை ஓப்பன் பண்ணி வெளியே வச்சு பார்க்கும் போது வேற லெவலில் இருந்தது. ஆல்ரெடி சோனியில் வந்து பார்த்தோன்னா ஒரு சப்வூஃபரை வச்சு வீடு ஃபுல்லாக கதற விட்டோம். இதுல 2 சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பான்சர் மேல தூக்குறேன். சேட்டலைட் ஸ்பீக்கர் தலைகீழ இருக்கு. என்னடான்னு பார்த்தா நாங்க அந்த பாக்ஸ் வந்து பார்த்தோன்னா தலைகீழ பிரிச்சுட்டு இருக்கோம் கைஸ். ஸோ நீங்க பிரிக்கும் போது நேரா கரெக்டா பார்த்து பிரிச்சிங்க. இன்னொரு விஷயம், சவுண்ட் பார் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர் பக்கத்துலயே தான் இருக்கணும். ஆனா இல்ல, தலைகீழ பிரிச்சதுனாலயோ இல்ல பேக்கிங் ஒழுங்கா பண்ணதுனாலயோ தெரியல, சவுண்ட் பார் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கருமே பாத்தீங்கன்னா அவுட்புட் 100 வாட்ஸ் வந்து அவுட்புட் தருது. என்னதான் பேக்கிங் மட்டமா பண்ணியிருந்தாலும் ப்ராடக்டோட பில்டு குவாலிட்டி பாத்தீங்கன்னா பார்க்க பிரீமியமா வேற லெவல்ல இருந்தது. அந்த சேட்டலைட் ஸ்பீக்கரை தூக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா ஒரு மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கிற அந்த ஃபீல் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சு. அண்ட் தென் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கரை தனித்தனியா கனெக்ட் பண்றதுக்கு கனெக்டருமே பார்த்தோன்னா இது கூடயே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தோன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிவில இருந்து ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்றதுக்கு HDMI கேபிளுமே பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆப்டிக்கல் கேபிளுமே இது கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆக்ஸ் கேபிள் முத கொண்டு இதுல கொடுத்துருக்காங்க ஜெப்ரானிக்ல. கண்டிப்பா வேற பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நான் சோனி வாங்கியிருந்தேன். சோனில வந்து பாத்தீங்கன்னா வெறும் HDMI கேபிள் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனா ஜெப்ரானிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிளும் கொடுக்குறாங்க, ஆப்டிக்கல் கொடுக்குறாங்க, HDMIயும் கொடுக்குறாங்க. இது வந்து வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேண்ட்ல இது கொடுக்குறது கிடையாது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா ஒர்த்தான ஒரு விஷயம். அந்த ரிமோட்லயுமே பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, பேஸ் கம்மி பண்றது, அந்த மூட் சேஞ்ச் பண்றது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்ல நார்மலா இருக்கிற மாதிரி இருந்தது. அடுத்து மெயினா ப்ளே பண்ண போற இந்த சவுண்ட் பார் வந்து எடுத்து பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சவுண்ட் பார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பான்ஸ்ல வரணும், ஆனால் அதுல இருந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இருந்தாலும் எந்த டேமேஜ் இல்லை, நல்லாவே இருக்கு. அந்த சவுண்ட் பார் வெளியே எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சவுண்ட் பார்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த இந்த ஒரு சவுண்ட் பார்ல இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா 305 305 வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்மே இருக்கும், 5.1 அப்படின்னா ஸோ 5 ஸ்பீக்கர்ஸ் தானே இருக்கும், சவுண்ட் பார்ல 3 ஸ்பீக்கரு, சேட்டலைட் ஸ்பீக்கர் 2 அப்படிதானே இருக்கும்ன்ற டவுட்மே இருக்கும். இது வந்து 5.2.4 சேனலு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் பார்ல மட்டுமே 5 ஸ்பீக்கரு அண்ட் தென் சேட்டலைட் ஸ்பீக்கர் 2 அடிஷனலா உங்களுக்கு வருது. அந்த இந்த சவுண்ட் பார் பேக் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா வால் மவுண்டபிள் ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. உங்களால ஆணி அடிச்சு இந்த சவுண்ட் பார் வந்து பார்த்தோன்னா எங்க வேணாலும் அப்படியே மாட்டிக்க முடியும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சவுண்ட் பாரோட பில்ட் குவாலிட்டி வேற மாதிரி இருந்தது கைஸ். பார்க்கவே பயங்கர பிரீமியமா ஸோ வேற லெவல்ல இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி சோனில வந்து சவுண்ட் பார் பார்த்துருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரீமியமான ஃபீல் வந்து அந்த சவுண்ட் பார் கொடுக்கல. சோனி வந்து என்னதான் பிராண்டு சூப்பர் வேற லெவல்ல இருந்தாலும் பட் வந்து
இந்த சவுண்ட் பாரோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு. அந்த சேட்டலைட் ஸ்பீக்கருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கவர்லாம் பிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கவே வேற மாதிரி இருந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் ஸ்பீக்கர் இன்னொரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஏதாவது அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த சி டைப் கேபிள் மூலியமா அதை அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து ரைட் லெஃப்ட் மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே பேக் சைடில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணாலே போதும் கைஸ், அதுக்கேற்ற மாதிரி அதுவாக பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேட் பண்ணிக்கும் ரைட் லெஃப்ட். சவுண்ட் பாரோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் கனெக்ட் பண்ணுறது, ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறது, ஆப்டிகோ கேபிள் கனெக்ட் பண்றது அந்த ஆப்ஷன்லாம் அதிலே கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் பார்ல பார்த்தீங்கன்னா LED டிஸ்பிளேவும் கொடுக்குறாங்க. இது வந்து சோனிலுமே கிடையாது. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே RGB லைட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பார்ல கொடுக்குறாங்க. ஸோ வாங்க மொத்தமாக கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு, எப்படி இதோட எஃபெக்ட் இருக்குன்றத பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓரளவுக்காச்சும் உங்களால் அதில் இருக்க பேஸை ஃபீல் பண்ண முடியும். நார்மலாக ஃபோனில் கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஹோம் தேட்டரை பர்ஃபெக்டாக ஒரு ரூமுக்கு ஃபிக்ஸ் பண்ணி ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ செட்டப்லாம் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ சேட்டலைட் ஸ்பீக்கருமே பார்த்தோன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக ரைட் அண்ட் லெஃப்ட் 2 சைடுமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ முக்கியமான ஒன்று டால்மி அட்மாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்றது தான் முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. ஸோ அந்த டால்மி அட்மாஸோட சரௌண்ட் ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு டால்மி அட்மாஸ் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அதுவுமே பார்த்தோன்னா வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து தலையை சுற்றி அந்த வாய்ஸு மியூசிக்லாம் வந்து போயிட்டு வரதெல்லாம் தனியாக நமக்கு வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் நார்மல் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டால்மி அட்மாஸ் டால்மி ஆடியோக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நான் வாங்கின சோனி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டால்மி ஆடியோவில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நார்மல் வீடியோஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் இல்லை. டால்மி அட்மாஸ் வீடியோஸ் ப்ளே பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த சேஞ்சஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. டால்மி ஆடியோக்கும் டால்மி அட்மாஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது. இதோட பேஸு வேற லெவலில் இருக்குது கைஸ். ஸோ நான் உட்காந்துருக்க அந்த சோபாலாம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி அதிருது. அந்தளவுக்கு பேஸு பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்குது. ஸோ நம்மளால் பேஸை ஃபுல் வச்சே கேட்க முடியல. பாதி வச்சதுக்கே பார்த்தோன்னா ரூமே ஒரு மாதிரி அதிர்ற ஃபீல் வேற லெவலில் இருக்குது கைஸ். ஸோ பேஸ் வந்து பார்த்தோன்னா தாறுமாறாக இருக்குது. ஸோ நான் இந்த ஹோம் தேட்டரை பார்த்தீங்கன்னா 23K வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் 25,000 ஒரு பெஸ்ட் ஹோம் தேட்டர் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சப்ரானிக் 9850 கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒர்த்து கொடுக்குற காசுக்கு. அது இப்போ இல்லாமல் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20K வந்து பார்த்தோன்னா இது சேல் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த மாடல் கிடைக்கல அப்படின்னா இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தோன்னா 9,900 வந்திருக்கு. அதையுமே வந்து பார்த்தோன்னா 23லேருந்து 24K தான் பார்த்தோன்னா அதுவும் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோன்னா இதே போல் ஒர்த்தாக வேறு லெவலில் இருக்கும். இது கிடைக்கலன்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஹோம் தேட்டர் வாங்கணுன்ற ஒரு கிளாரிஃபை கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 1,50,000 கொடுத்துலாம் நீங்கள் வாங்கி வீட்டில் வந்து பார்த்தோன்னா தேட்டர் எஃபெக்ட் உருவாக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் 25K நீங்கள் ஹோம் தேட்டர் வாங்கினாலே பார்த்தோன்னா நல்ல பேஸு, நல்ல சரௌண்ட் ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸோட பயங்கர ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு 25K உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க guys. ஸோ தேங்க்யூ. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு.